மண்டியில நங்கு நக்கறன்னு கொட்ட போறான்னு நினைக்கிறேன். இல்ல மாம்சே, இப்படி ஒருத்தனை இப்படியா வளர்த்து வைப்பேன்னு சொல்லி உன் மூக்குல பொக்குன்னு குத்த போறாரு. அதை நம்ம நேரம் அவங்கிட்டே கேட்டுருவோம். தேவையில்லாம நம்ம அது இதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு அவங்கிட்ட கேட்டா அவனே சொல்ல போறான். நீ சொல்றதா மாம்சே? அதான் சரி, நேரா வண்டியை விடு, கூப்பிடு. ஏல மைக்கில எதுக்குடா எங்களை வர சொன்ன? அதுவும் ஜுன்சான முக்கியமா கூப்பிட்டு சொல்லி. டேய் மைக்கில வெளிய வாடா. இங்க இருக்க காட்டு கத்துறான் போடா மாம்சே. காது வலிக்குது, ஏன் இப்படி கத்துற? ஏல மைக்கில என்ன வர சொல்லிட்டு நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏ மைக்கேல், வாட் ஆர் யூ டூயிங் இன்சைட் தி ஹவுஸ் ரா? வெளிய வாடா. நான் சொல்ற மாதிரி கூப்பிடு மாம்சே. கண்டிப்பா வெளிய வருவாப்ல. மைக்கேலே, நான் வாங்கி தரேன் சைக்கிளே. என் மாம்சே ஒரு அங்கிளே. ஏல மைக்கில நீ வெளிய வரனா உன்னை பத்தி உன் வீட்ல எல்லாரும் சொல்றவடி எப்படியா பட்டவன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். வெளிய வாடா, வெளிய வாடா, வெளிய வா. ஜக்கம்மா சொல்றா வெளிய வா. ஜக்கம்மாவா? ஜக்கம்மா தாயம்மா. ஏய், நீதான் அந்த ஜக்கம்மா. என்னடா நீ நான் இந்த வருஷம் போட்டு வந்துக்கற? ஏண்டா காலேஜ் கடன் முடிக்கலாம்னு போனவன கால் அடிச்சு வர சொல்லிட்டு எதுக்கு வந்தவா கேக்குற? என்கிட்ட இருக்கிற காசெல்லாம் அழிக்கிறதுனே எனக்கு ஒருத்தன் பிறந்திருக்கானே என்ற புள்ள. அவன் பண்ணி வச்சிருக்கிற வேலைய பாரு. அவன் இந்த மண்டைய குட்டி பையர்கானே, இந்த வாண்டு ஜுன்சானே. இவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துன்னு அவன் போற ஆட்டோ வரைய போய் பின்னாடி பாரு. ஏதே, என் ஃப்ரெண்ட்ஸ் கூடயா? என் ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்க பையனுக்கு என்ன வேலை? அந்த கொடுமைய நீயே பாரு. அவனுக்கு இப்பதான் ஏதோ சின்ன புள்ளன்னு நினைப்புன்ற மாதிரி என்ன வற்புறுத்தி இதை கட்ட வச்சுட்டான். வற்புறுத்தி கட்ட வச்சானா? ஒருவேளை மண்ணுல வீடு கட்ட சொல்லிட்டு போனோம். எங்கடா போறோம்? இங்க வந்து பாரு, இருக்கிறதுல பிரம்மாண்டமான பெரிய ஸ்விம்மிங் பூல். என்னடா இவ்வளவு பெரிய ஸ்விம்மிங் பூலா? இரு மாம்சே, எனக்கு தெரிஞ்சு உன் ஃப்ரெண்ட் ஏமாத்துறாருன்னு நினைக்கிறேன். நான் மேல ஏறி ஒரு விசிட்ட போட்டு வந்துடுறேன். செக் பண்ணா தெரிஞ்சிரும். இவ்வளவு பெருசுல ஸ்விம்மிங் பூல் கட்டிக்கிறாராம். இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குது. இரு, செக் பண்ணா தெரிஞ்சிர போது. பொய் சொல்றீங்களா உண்மையா சொல்றீங்களான்ட்டு. அடடடடடே, என்னங்கோ இது? மேல யாரு? ஏய், நீங்க என்ன பண்றீங்க இங்க? ஏய், உங்களை தண்டா. ஏய், தருமுகா. ஏய், பார்த்தல்ல என்னையா கலாய்க்கிற? எப்படி இருக்கு? அதெல்லாம் சரி, நீங்க என்ன பண்றீங்க இங்க? அம்மா, உங்களுக்கும் இந்த அங்கிளுக்கும் என்ன சம்பந்தம்? நானும் சின்ன பையன்தான். நான் ரொம்ப பெரிய பையன் மாதிரி தெரியுவேன், ஆனா நான் சின்ன பையன்தான். ஜுன்சான், நாங்க இதுல குளிக்க வந்திருக்கோம். எப்படி பயங்கரமா இருக்கா? இந்த ஊர்ல இதுதான் பெரிய ஸ்விம்மிங் பூல். இதுலதான் நாங்க குளிக்க போறோம். உன்கிட்ட எல்லாம் இல்ல. ஆமா, என்கிட்ட இல்லடா. அதுக்கு நான் என்ன பண்றது? பழகிறீங்களாடா கூட்டு வச்சு? ஆமா தானே. இது இப்பதான் கண்டுபிடிக்கிறீங்க. உன்னை வெறுப்பேத்ததான் கூப்பிட்டா. அடே மசாலா வடை மூக்கா மசாவே. என்ன வடை கலைக்கிற? வாங்க, நம்ம மட்டும் இதுல குதிச்சு விளையாடலாம். குதிங்க, ஜாலியா இந்த ஸ்விம்மிங் பூல்ல விளையாடலாம். அவனை சேர்க்காதீங்க. பார்த்தல்ல ஜுன்சான், நாங்க இதுல குளிக்க போறோம். ஏற்கனவே எனக்கு ஜலுப்பு பிடிச்சிருக்கு. இருந்தாலும் உன்னை வெறுப்பேத்துறதுக்காக குதிச்சு விளையாடுவோம். சூப்பரா இருக்கு. நானும் பயங்கரமா வரேன் பாத்து தானே. சரியா? நீ மேல இருந்து வேடிக்கை பாரு. நானும் குதிக்க போறேன். வரட்டா? டோண்டமா. அடே, அதுல ஏய் ஜாலியா இருக்குடா. ஜாலியா ஜம்கானா. ஏய், கூப்பிட்டு வச்சாடா கலாய்க்கிறீங்க. இருங்கடா டேய், இருங்கடா. இதுக்காகவே போறேன். காட்டுறேன் நான் யாருன்னு காட்டுறேன். காட்டுறேன்டா உங்களுக்கு நான் யாருன்னு. அவனை மன்னிக்க கூட ஒரு புலி கூட அவனை மன்னிக்க கூட. ஆமாடா ஜுன்சானே, ஏன் போயிட்டு குளிக்காம வந்துட்ட? ஓய், நீயும் குளிச்சிருக்கலாம்ல. எதுக்காக வந்துட்ட? மாம்சே, அத பத்தி பேசாத. அப்புறம் நான் இருக்கிற கோவத்துல உன் மண்டையில காட்டுவேன். மண்டையில நங்க உன்னை கொட்டிடுவேன். அதனால கம்பெனி என்கிட்ட எதுவும் கேட்காம போ. எது? ஏன் மண்டியில கொட்டுவியா? நான் என்னடா பண்ணேன்? கூட்டிட்டு போய் காமிச்சேன். நீ தான் குளிக்காம வந்துட்ட. நீ வீட்டுக்கு போ. நான் சொல்றேன் என்னன்னு. நீ வீட்டுக்கு போ முதல்ல. வீட்டுக்கு வந்தாச்சு. என்ன விஷயம் சொல்றா? ஏன் வந்துட்ட? நீ என்ன பண்ணுவ, ஏது பண்ணுவ, என்ன பண்ணுவ, எதுக்காக எப்படி பண்ணுவ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு இதே மாதிரி ஒரு ஸ்விமிங் பூல் நீ கட்டி கொடுத்தா மட்டும்தான். கட்டி கொடுத்தா கட்டுப்படும் இந்த ஜுன்சானே. இல்ல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். எது? என்ன சும்மா விட மாட்டியா? நான் என்னடா பண்ணேன்? எனக்கு அதை விட பெரிய ஸ்விமிங் பூல் நீச்சல் குளமா வேணும். இந்த பக்கத்துல இருக்கிறதுலாம் குட்டை மாதிரி இருக்கு. எனக்கு இது பத்தாது. என்ற மூஞ்சியை பார்த்தா போகுமா இல்லையா? சரி சரிடா, பூஜை அப்படி வைக்காத. நான் போய் ட்ரை பண்றேன். அதோட பெருசா கட்டுறேன்னா சம செலவு ஆகுமேடா. போடு, ஜாலி மாம்சே, ஜாலி. கட்டி கொடுன்னு சொல்லிட்டேன். சூப்பர். நான் டான்ஸ் ஆடுறேன். வைப்பு தாங்க முடியல. நீ சீக்கிரம் போயிட்டு வா. அது வரைக்கும் நான் ஒரு ஆட்டத்தை போட்டுருக்கிறேன். லா டம்பாக்கு. நான் எங்கடா கட்டி கொடுக்குறேன்னு சொன்னேன்? பாக்குறேன்னு சொன்னேன். உன்னால முடியும் மாம்சே, உன்னால முடியும். என் மாம்சு ஒண்ணா என் மாம்சே அடிப்பண்டா. எங்க அண்ணனுக்கு ஒண்ணு எங்க அண்ணன் அடிப்பண்டா. ரைட்ரா ஜுன்சானே, நீ ஒரு பிளான போட்ட. நீ போட்ட பிளானுக்கு ஒத்து போற மாதிரி ஒரு பிளான் போறவரை புடிச்சிட்டு வந்து அந்த பிளான் இந்த பிளான் ஒத்து போச்சுன்னா அந்த பிளான் போறவர்கிட்ட சொல்லி ஒரு பிளான போட்டு அதுக்கேத்த மாதிரி நான் பண்ணணும் இல்லையா? அதனால நேரா இங்க இருந்து போயிட்டு பிளான் போட ஒருத்தரை கண்டுபிடிச்சு கூட்டு வரணும். இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா
பெரிய ஸ்விம்மிங் பூல் கட்டுறதுக்கு ஒரு ஆளை தேடி கண்டுபிடிக்க போறோம். அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பயங்கரமான ஸ்விம்மிங் பூல கட்டுறதுக்கு முன்னாடி நீங்க இந்த வீடியோ லைக் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிட்டு அது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண போறோம். ஒரு சப்ஸ்கிரைப் அப்புறம் பக்கத்துல ஒரு பெல் இருக்கும், அதை நீங்க அடிச்சுட்டு பாருங்க, அப்போ நோட்டிபிகேஷன் வரும். நேரா இப்ப போறோம், அந்த மனுஷனை கண்டுபிடிக்கிறோம், கட்டுறோம். அங்க இங்க ஒரு வழியா அட்ரஸ் கேட்டு இங்கதான் ஒருத்தர் இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அண்ணே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ப்ளூ பிரிண்ட் தான் பாக்குறீங்களா? அண்ணே வணக்கம், உங்களதான் தேடி வந்துட்டு இருந்தேன். ப்ளூ பிரிண்ட் பூபதியா? பார்த்தா தெரியல, இவ்வளோ பெரிய பில்டிங்க கட்டுறதுக்கு ப்ளூ பிரிண்ட் போட்டுட்டு இருக்கேன். நீங்க பண்றத பார்த்தா ப்ளூ பிரிண்ட் போடுற மாதிரி இல்ல, அந்த ப்ளூ பிரிண்ட்க்கு சோப்பு போடுற மாதிரி. நான் ஒரு பயங்கரமான ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் கட்டதா இருக்கேன். அதுக்கு நீங்க தான் எனக்கு உதவணும். அதை கட்டுறதுக்கு நீங்க தான் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ஆனா நீங்க அதை எங்க கட்டி கொடுத்தே ஆகணும். இல்லனா ஒருத்தன் என்னைய கதம் பண்றான். இல்ல தம்பி, என்னால இப்போ முடியாது, என்னால வர முடியாது. ஐயா அண்ணா, என்ன நீங்க ப்ளூ பிரிண்ட் பூபதி இப்படி சொல்லலாமா? அண்ணே வாங்கண்ணே. ஐயோ நீங்க அப்படி சொல்லாதீங்க. ஐயோ அப்படி சொல்லாத. உன்னோட பேச்சுல ஒரு தெரிவில்லை தம்பி, அதனால உன் கூட வர்றது எனக்கு விருப்பம் இல்ல. அண்ணே கொஞ்சம் அறிஞ்ச சிறுவன் அறியாம பண்ணிட்டான். அறியாம பண்ணிட்டானா தெரியாம பண்ணிட்டானா? அறியாத சிறுவன் தெரியாம பண்ணிட்டான், மன்னிச்சு விட்டுருங்களேன். கொஞ்சம் என் கூட வந்தீங்கன்னா நல்லா இருக்குண்ணே. கொஞ்சம் வாங்கண்ணே. சரி சரி, சீக்கிரம் வா, உனக்கு ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுக்குற. எந்த இடம்னு என்ன கூட்டிட்டு போய் இடத்த ஃபர்ஸ்ட் காமி, அப்புறம் நான் உனக்கு என்ன பண்ணலாம்னு சொல்றேன். வண்டியை எடு. நீங்க கெட்டியா வண்டியை மட்டும் புடிச்சுங்க. இப்போ எப்படி சும்மா சொயின்னு பறந்து வீட்டுக்கு போறேன்னு மட்டும் பாருங்க. கூட்டிட்டு போய் சரன்னு உங்களை காமிச்சிட்டு கூட்டிட்டு வந்து திரும்பி விட்டுறேன். வந்தாச்சுனே, இதோ இதான் நம்மளோட வீடு. இறங்குங்க, வாங்க உள்ளதான் போகணும். தம்பி, வீடு இவ்வளவு பெருசு வச்சுட்டு இதுல எங்க அப்பா ஸ்விம்மிங் பூல் கட்டுறது? உங்களுக்கு அந்த பிரச்சனையே வேணானே. ஃபர்ஸ்ட் அந்த வாண்ட வந்து பாருங்க, அவன் என்னைய போட்டு டார்ச்சர் பண்றான். வாண்டே ஓஹோ, எந்த பையன் தானா? இந்த பையன் பண்ண வேலை தானா? சூப்பர் மாம்சே, நீ சூப்பர் கலக்கி விட்ட. பிச்சிட்ட மாம்சே, பிச்சிட்ட. வாவ் நைஸ். அண்ணே வாங்க. இதோ இந்த இடத்துல தான் சுத்தி நல்லா பயங்கரமா ஜெய்ஜாண்டிக்கான ஸ்விம்மிங் பூல் கட்ட போறீங்க. ஆமா பயங்கரமான ஸ்விம்மிங் பூல் இங்க தான் கட்ட போறோம். ஆமா, இங்க நிறைய வீடுகள்லாம் இருக்கு. இந்த இடத்த யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்களா? இல்ல யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாம் காலி பண்ணி போய் பல வருஷம் ஆச்சு. இது எல்லாமே நம்மளுதுதான், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இங்க யாருமே வீட்டுல யாருமே ஆளுங்க கூட இல்ல. அண்ணே பயங்கரமா இருக்கணும், புரிஞ்சுதா? ஆமாண்ணே, நல்லா யோசிச்சுக்கோங்க. நீங்க மட்டும் ஏதாச்சும் சொதப்புறீங்க, நான் சும்மா விட்டாலும் விடுவேன். என் பின்னாடி வரனே ஒரு வாண்டு, அவன் உங்களை சும்மா விட மாட்டான். அதனால பயங்கர பெருசா, அதுவும் இல்லாம நம்ம ஊர்லயே பயங்கரமா இருக்கணும். கம்பி, என்கிட்ட விட்டுடல, விடு, நான் பயங்கரமா கட்டி தரேன். உங்க மேல நம்பிக்கை இருக்குண்ணே. உங்களால முடியும். நீங்க கவலைப்படாதீங்க. உங்களால முடியும். உங்களால முடியாது ஏதாச்சும் இருக்கா? நீங்க பண்ணி கொடுத்து நம்பிக்கை இருக்கு. அரே மாம்சோ, ஐஸ் வைக்கிறேன் நல்லா தெரியுது. அதனால கொஞ்சமாவே கண்டுபிடிச்சிட போறாரு. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நீ தான் எனக்கு வாங்கிட்டு வந்து தரணும். பயங்கர டன் கணக்கான கம்பிகள் வேணும், டன் கணக்குல சிமெண்ட் வேணும், டன் கணக்குல எல்லாமே டன் கணக்குல இருந்தாதான் என்னால இதை செய்ய முடியும். நீங்க ஏதோ யோசிக்காதீங்க அங்குள். டன் கணக்குல இருக்கிறதுலாம் டான்னு வந்து நினைங்க. வரலனா என் மாம்ச உண்டலன் பண்ற மாட்டேன். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, எல்லா டைமும் வரும். ஆமா நீங்க கேக்குறது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா நான் எடுத்து வந்து தரேன். நீங்க இது எப்படியாச்சும் எனக்கு கட்டி மட்டும் கொடுத்துருங்க. இது நம்ம இப்பவே வேலையை ஆரம்பிச்சாதான் கரெக்டா இருக்கும். நான் போய் ஆளுங்களை எல்லாம் கூப்பிடுறேன். நீங்க என்ன இவ்வளவு ஃபாஸ்ட் இருக்கீங்க? சீக்கிரம் நீங்க போய் ஆளுங்க எல்லாம் கூப்பிடுங்க. உங்களுக்கு தேவையான பொருள்லாம் நான் வாங்கிட்டு வந்து தரேன். மாம்சே, உன்னை நினைச்சா எனக்கு என் கண்ணுல இருந்து ஆனந்தமா வருது. நீங்க போய் அடுத்த வேலையை பாருங்க, நான் போய் ஆளுங்களை எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். 2 hours later. அரே மாம்சு, இப்போ நம்ம எங்க போறோம், என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்ற. நான் உனக்கு ஐடியா சொல்றேன். அதுவா, நம்ம அங்க போறோம், அங்க போறோம், அங்க போயிட்டு அங்க இருந்து இங்க வரோம். புரிஞ்சுதா? நான் மாம்சே கலாயிரியா சொல்லு மாம்சே, எங்க போறோம் என்ன பண்ண போறோம்னு சொல்லு. என்கிட்ட சொன்னாதான் நான் ஐடியா சொல்லுவேன். அடே முதல்ல போய் வண்டி வாங்கணும்ல, அதனால டிரைவர் கிட்ட ஒரு ஈச்சர் இருக்கு, அதை எடுத்துட்டு வந்துட வேண்டியதான். அதை எடுத்துட்டு வந்தா அதுல நம்ம லோட் எடுத்துட்டு வரணும். வாடகை எல்லாம் வாங்கினா ரேட் எங்கேயோ போயிடும். அதை வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு பொருள் வாங்கணும். பிரேக் போடு மாம்சே. டிரைவரே, வண்டி ரெடியா எடுத்துட்டு வண்டியா? வண்டி எடுத்துட்டு போலாமாடா? வண்டி பக்கா கண்டிஷன்ல இருக்கா? எப்படி இருக்கு? வண்டி பக்கா கண்டிஷன்ல இருக்கு. இதே மாதிரியே வரணும், ஏதாவது ஆச்சியே பொழந்துருவோம் உன்னை. எப்படி உன் வண்டி உனக்கு முக்கியமோ அதே மாதிரி என் வண்டி முக்கியம்டா. என் வண்டியை நீ பத்திரமா வச்சுடா. டேய் ஏதாவது பண்ற போற? என்ன மாம்சே, டேங்க் சோப்பர்ல இருக்கற கச்சி சாட் வர ஆப்பிள் லஞ்சி பல்ல பார்த்தா கடிக்கிற மாதிரி தான் இருக்குது. அடே, ஏன் பள்ளையா வச்சு வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க? வண்டி வந்துருச்சுல, கிளம்புங்கடா இங்க இருந்து, கிளம்புங்க. அடே சுஞ்சன், வண்டி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் போறோம், பொருளை வாங்குறோம், லோட ஏத்துறோம், போயிட்டு இறக்குறோம், கட்டுறோம். ஆமா மாம்சு, போறோம் கட்டுறோம். போடே பாப்பா ஓட்டு மாம்சே. என்ன இது மாம்சே, வண்டி பிக்கப் சரியில்லையோ? எனக்கு தெரிஞ்சு இத்து போனதுல செத்து போன வண்டியை குதறன நினைக்கிறேன். உன்னோட பிரண்ட் எந்த ஒரு லோடும் இல்லாம வண்டி இவ்வளவு ஸ்லோவா போகுது. லோடு ஏத்தமா இன்னும் எவ்வளவு
வேகமா போக கூடாது இல்லையா அதனால சீக்கிரம் போ மாம்சே, சீக்கிரம் கட்டி அந்த மூக்குலட்டையும் மூணு மூக்கடையும் வெறுப்பேத்தி ஆகணும். என்ன கலாச்சிட்டானுங்க. Let me tell you how it goes. I know the flow. I will show ya. You ain't never gonna feel. You need to see it. You got it in ya. Do you feel it? Yeah, you do. Do you want it? I know you do. Don't look back. All you gotta do is jump. Let them know who you are. You got it in ya. Moto G Max. Got it. Flaunt it. Do you feel like video editing is just not your thing? I'm a graphic designer and honestly, editing videos feels like a tedious task. Well, the new video features in Adobe. கலாச்சிட்டானுங்க. என்ன மாம்சே, வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஏய், இங்க பாரு சிமெண்ட் லாரிக்குது. சூப்பர் மாம்சே, வந்தாச்சு. அண்ணே வணக்கம். எனக்கு டன் கணக்குல பொருள் வேணும். நாங்க ஒரு பயங்கரமான ஸ்விமிங் பூல் கட்ட போறோம். அதுக்கு உங்ககிட்ட தான் பொருள் மிக கம்மியாவும் கிடைக்கும், ஹோல்சேல்ல கிடைக்கும்னு சொன்னாங்க. ஆமா எங்க கிட்ட எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்க. ஐயோ மொட்டண்ணே, அவன் கொஞ்சம் ஏடா கூடமான ஆளு. நீங்க மாட்ட பொசுக்குன்னு என்ன வேணா கேளுங்கலாம் சொல்லாதீங்க. அவன் ஏடா கூடமா கேட்பான். ரொம்ப பொல்லாதவன். அண்ணே இப்போதைக்கு நான் ஒரு லோடா எடுத்துட்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் ஆள் அனுப்புறேன். அவங்க கிட்ட எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிச்சிட்டே இருங்க. சரிங்களா? எல்லாமே டன் கணக்குல வேணும்.